ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரைவிமர்சனத்தில் பார்க்க போகிற படம் யூத். அதனால தான் கண்ணாடிலாம் போட்டிருக்கேன். ஏன்னா நம்மளே கொஞ்சம் யூத்தாக காமிச்சிக்கோம் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான். படம் பழனி பாரதியுடைய கவிதை ஒன்று உண்டு. அதாவது, தண்டவாளத்தில் தலை சாய்த்து படுத்திருக்கும் ஒற்றை ரோஜாதான் என் காதல், நீ நடந்து வருகிறாயா இல்லை ரயிலில் வருகிறாயா அப்படின்னு ஒரு கவிதையை முடிச்சிருப்பான். அடடா அப்படி தோணும். என்ன மீனிங்னா, ஒரு ரோஜாப்பூ தண்டவாளத்தில் படுத்து கிடக்குது, அதான் அவருடைய காதல். அவங்க நடந்து வந்தாங்கன்னா அந்த ரோஜாப்பூ அவங்க எடுத்துருவாங்க, காதல் ஓகே ஆயிரும். ரயிலில் வந்தால் என்ன பண்ண முடியும்? தண்டவாளம் அடித்து தூக்கிட்டு போயிடும் இல்லையா, காதல் நசிங்கிற இல்லையா. அப்படி ஒரு பரிதவிப்பு தான் அவர் ரொம்ப அழகாக அந்த கவிதையில் கன்வே பண்ணியிருப்பார். இந்த படத்தோட ஹீரோவுக்கும் அப்படி ஒரு பரிதவிப்பு இருக்குது. அந்த பரிதவிப்பு என்ன அப்படின்னா, 2014 கதை நடக்குது. யாராவது ஒரு பொண்ணு நம்ம லவ் பண்ணிட மாட்டாளான்ட்டு மளிகை கடை அண்ணாச்சி பொண்ணுல இருந்து வேறு பெரிய பெரிய இடங்களில் படிக்கிற பொண்ணு வரைக்கும் பயங்கரமாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கக்கூடிய சூழலில் ஒரு கட்டத்தில் ஒரு பொண்ணு இவருக்கு ஓகே சொல்கிறாங்க. இவர் அப்பா டபுள் ஓகே அப்படின்னு சொல்லி ஜாலி ஆகிறாரு. இன்னொரு நேரத்தில் பார்த்தா இன்னொரு பொண்ணு இவருக்கு லவ் சொல்லுது, அதுக்கும் டபுள் ஓகே சொல்கிறாரு. என்னடா நீ பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி பசங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்கும்போது, இல்லை நான் நிறைய நிராகரிப்புகளே பழகிட்டேன், முதல்ல என்னால் ஒருத்தங்களை நிராகரிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணுறாரு. இந்த ஃபீல்டில் நியாயம் இருக்கா இல்லையாங்கிறது ஒரு கேள்வி. இவங்க பெற்றவங்க இவங்களுக்கு ஒரு டிமாண்டோட எதிர்பார்ப்பு வச்சுருக்காங்க. அந்த எதிர்பார்ப்பை இவர் சரி செய்தாரா? இந்த காதல் பயணம் இவரை எங்கே கூட்டி கொண்டு செல்கிறது அப்படின்பதுதான் இந்த படத்துடைய கதையாக விரிகிறது. ரொம்ப ஆச்சரியப்படுத்தியது யாருன்னா கென் கருணாஸ் தான். 23 வயசு தான் ஆகுது அவருக்கு. தனுஷ் கூட ரொம்ப அழகாக சொன்னார், சிதம்பரம் நீ படி, வாழ்க்கையில் முன்னேறுவேன்னு நான் அசுரன் படத்தில் சொன்னேன், ஆனால் படிக்கிறத விட எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ 23 வயசில் இப்படி ஒரு ரைட்டிங் ஸ்கில் எப்படி அவருக்கு வந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப நேர்மையாக அவர் டைட்டிலுக்கு போடும்போதே கதை, திரைக்கதை, வசனங்கள், இயக்கம், கன் அண்ட் கேங் அப்படின்னு போடுறாரு. நாங்கள்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த மெச்சூரிட்டி இதில் தெரிஞ்சுது. அது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். அதுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வேணும். உதாரணத்துக்கு தாய்க்கிழவி படத்துடைய சக்ஸஸ் மீட்டில் டேரக்டர் சிவகுமார் முருகேசன் என்ன பண்ணார்னா, அவருடைய எல்லா அசிஸ்டன்ட் டேரக்டரையும் மேடையில் ஏற்றிட்டு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இயக்கின படம் அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்கிறக்கு ஒரு பெரிய கட்ஸும் கான்ஃபிடென்ட் வேணும். கென் கருணாஸுக்கு 23 வயசில் அது வந்திருக்கிறது பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. டேரக்டராகவும் நடிகராகவும் ஒரு ஆச்சரியங்களுக்கு கொடுத்தாரு. அதை நம்ம ரிவ்யூவில் பார்ப்போம். முதல்ல அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஒரு ஹீரோவாக வந்திருக்காரு. எந்த இடத்துலையும் நம்மளை நிராகரிக்கவே முடியாத ஒரு ஹீரோவாக அவர் இருக்காரு. ஐயோ அட பையன் நல்லா இருக்கான்ல, நல்லா பேசுகிறான்ல, நல்லா நடிக்கிறான்ல, நல்லா சிரிக்கிறான்ல, நல்லா டான்ஸ் ஆடுறான்ல, நல்லா சண்டை போடுறான்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காரு. முக்கியமாக அப்பாவை பின்பக்கமாக ஒரு சீனில் கட்டி பிடிப்பார். அந்த சீன் நமக்கு நிச்சயமாக கண்கலங்கிறோம். அப்படின்னு நிறைய பாசிட்டிவான அப்ரோச் படத்தில் அவருக்கு நிறையவே இருக்குது. ஹீரோயின் பொறுத்த வரைக்கும் அனிஷ்மா அனில்குமார் அட்டகாசமான நடிப்பு. கண்களாலே நிறைய விஷயங்களை கன்வே பண்ணிடுறாங்க. நிறைய உணர்வுகளை அழகாக அதில் கடத்தி கொண்டு போயிடுறாங்க. மீனாட்சியோட நடிப்பும் பிரியன்சியோட நடிப்பு, இவங்களுடைய நடிப்பும் படத்துக்கு ஒரு மைலேஜாக இருக்குது. ரொம்ப ஆச்சரியப்படுத்தி ஒரு 4 புதுமுக நடிகர்கள். அவங்களாம் பெருசாக அவங்களை எங்கேயும் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி தெரில. கென் கருணாஸோட ஃப்ரெண்ட்ஸாக வர்றாங்க. அதில் நெகட்டிவாக வரக்கூடிய சில கேரக்டர்ஸும் சரி, இந்த பசங்களும் சரி அட்டகாசமாக பண்ணுறாங்க. குறிப்பாக இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு இன்ட்ரோல் சீனுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிடத்துக்கு முன்னாடி அவங்க ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் கொடுக்குற ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, வேற மாதிரி இருந்துச்சு. தேவதர்ஷினி படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு வழக்கமான அம்மா மாதிரியே தெரிஞ்சாங்க. என்னடா இது இவங்க இப்படி தானே அப்படின்ற மாதிரி தோணும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கிளைமேக்ஸ் பக்கத்தில் அவங்க கொடுக்குற ரியாக்ஷன்ஸு, அவங்க பேசின டைலாக்ஸ்லாம் வேற லெவல் அருமையாக பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக கடைசியில் ஒரு ஃப்ளெக்ஸுக்கிட்ட வச்சு அவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அந்த டைமில் உண்மையில் நம்ம அம்மாக்களை அவங்க நினைவுபடுத்தினாங்க. அடுத்து நம்ம அப்பா, அதாவது வைரமுத்து ஐயா ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார், ஒரு மேடையில் சொல்லியிருந்தார், ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு பெரியவங்க பண்ணுற தியாகம் இன்னொருத்தவங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கும் அப்படின்ட்டு. அதை மாதிரி இவர் ஒரு தியாகம் ஒரு பக்கம், அப்புறம் ஒரு தகப்பனுக்கு தோற்றுப்பாங்களேன், அந்த தோத்த தகப்பனுக்கு ஒரு வழி இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளை மாதிரி நம்ம பையன் தோற்றக்கூடாது, நம்மளை மாதிரி நம்ம பையன் தோற்றக்கூடாது. எல்லா அம்மா அப்பாவும் வீட்டில் தன்னோட பசங்களை ஃபோன் ரொம்ப பார்க்காத, பசங்களோட ரொம்ப சுற்றாத, அந்த பொண்ணு பின்னாடி ரொம்ப சுற்றாத, எப்படியாவது படிச்சிரு, ஏதாவது ஒன்று பண்ணிடுறா அப்படின்னு மறுபடியும் சொல்கிறது எதுக்குன்னா, தன்னை மாதிரி தான் பையன் வாழ்க்கையில் ஒரு படி பின்னாயிடக்கூடாது, தன்னை விட தான் பையன் உயரத்தில் இருக்கணும் அப்படின்றத கன்வே பண்ணுவாங்களா. அப்படி ஒரு அப்பாவை வாழ்ந்து காமிச்சிருக்காரு சுராட்சி. அட்டகாசமான நடிப்பு, மலையாள நடிகர், அட்டகாசமான நடிப்பு. அவருடைய நிறைய விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு நம்ம அப்பாக்களுடைய ஞாபகங்கள்லாம் நிச்சயமாக வரும். அதாவது சொல்லுவாங்க, எதுக்கு அப்பா பிள்ளைங்களை தோளுக்கு மேலே தூக்கி வைக்கிறாங்கன்னா, நான் பார்க்காத உலகத்தை என் பிள்ளை பார்க்கணும் அப்படிங்கிறனால தான் வைக்காதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருந்தார். சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த காதல் காட்சிகளாக இருக்கட்டும், இப்போ நாங்களாம் ஸ்கூலில் படிக்கும்போது என்னெல்லாம் நடந்துச்சு, எப்படிலாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் அழகாக அந்த ஸ்க்ரீனில் பார்க்க முடிஞ்சுது. ரைட்டிங்காக அவ்வளோ சூப்பரான வேலையும் பார்த்துருந்தார் நம்ம இயக்குனர் கென் கருணாஸ். நடிகராகவும் கோல் போட்டார், டேரக்டராகவும் கோல் போட்டார். அடுத்து ஜிவி பிரகாஷ்க்கு வரலாம். ஜிவி பிரகாஷ் பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு சம்பளம் வாங்கலை அப்படின்ற ஒரு முக்கியமான தகவல். அதுக்கு அவருக்கு எப்படியோ இவங்களுடைய இந்த பசங்க மேலே அவர் வச்சிருக்க கான்ஃபிடன்ட் நினைக்கிறேன். இல்லை கதை கடைசியில் அந்த
கிளைமேக்ஸில் கண்கர்னா சொல்லக்கூடிய மெசேஜுக்காக ஒரு காசு வாங்கியிருக்க மாட்டாருன்னு நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ முக்கியமான மெசேஜ் இன்னைக்குள்ள பசங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்க வேண்டிய மெசேஜ் வந்து கண்கர்னா சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து இசையால் கதையை ரொம்ப அழகாக கடத்திக்கிட்டே இருக்காரு. அந்த காட்சி என்ன உணர்வு தருமோ அதில் வந்து ஒருபடி அதிகமாக போய் அதுக்கு ஒரு நல்ல சவுண்டிங் நல்ல ஒரு ஆர்ஆர் போட்டு அவர் சூப்பராக ஃபீல் பண்ண வச்சுருந்தாரு. பாட்டு வந்து ஆல்ரெடி எல்லாமே ஹிட்டு. படத்தில் பார்க்கும்போது அது வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. விக்கி ஒளிப்பதிவாளர், சினிமாட்டோகிராஃபி ரொம்ப ஸ்கிரிப்டாக இருந்துச்சு. எந்த இடத்துலையும் சும்மா ஓவர் பில்டப்லாம் இல்லாமல் என்ன தேவையோ அந்த கதைக்கு என்ன விஷுவல் தேவையோ அதை அழகாக கொடுத்துருந்தாங்க. ரொம்ப கிரியேட்டிவான ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் ரொம்ப கிரியேட்டிவாக இருந்துச்சு. எடிட்டர் அவரோட எடிட்டிங் ரொம்ப ஷார்ப்பாக தான் இருந்துச்சு. இப்போ இந்த படத்தை நம்ம எதுக்காக பார்க்கணும் அப்படின்னு கேள்வி வருதுல்ல. ஒரு படம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுது, அது வேறு. ஆனால் அந்த படம் முக்கியமான ஒரு விஷயத்தை எஜுகேட் பண்ணுது. ஆனால் அதை என்டர்டெயின்மெண்ட்டோட கலந்து பண்ணுது. ஒரு படத்துக்குள்ள ஒரு பாடம் இருக்குது, ஆனால் அதில் வந்து கலகலப்பாக இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இந்த உலகத்தில் உங்களுக்கு யாருனாலும் உங்களை நிராகரிப்பாங்க, ஆனால் அம்மா அப்பா மட்டும் உங்களை நிராகரிக்கவே மாட்டாங்க, நீங்கள் தப்பே பண்ணியிருந்தாலும் கூட. அப்போ பசங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த உலகத்தில் எல்லாத்தோட நமக்கு என்ன பெருசு அப்படின்னா அம்மா அப்பா தான் பெருசு. ஏன்னா அவங்க நம்ம மேலே வச்சுருக்க காதலை இந்த உலகத்தில் கடவுளால் கூட வைக்க முடியாது அப்படிங்கிறத தான் படத்தில் கன்வே பண்ணுறாங்க. அதை சொல்லும்போது நமக்கு நிச்சயமாக ஒரு மாதிரி புல்லரிப்புலாம் ஏற்படும். அதனால் பெற்றவங்க பசங்களை கூட்டிகிட்டு போகணும், பசங்க பெற்றவங்களை கூட்டிகிட்டு போகணும். அப்படியான ஒரு படம் மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.